இந்த நாளில் அருளப்பட்ட இந்த 58 அம்மானை தான் நம்ம இங்க சொல்லக்கூடியது. இனி அதனுடைய தொடர்ந்த பாராயணத்தை காண்போம். ஆரம்பத்திலே அனைத்தும் ஒன்றாக ஆதிபரமாக ஏகாம்பரமாக இருந்தது. அதிலிருந்து இம்மன்றொரு வாய்வாக சத்து தோன்றியது. சத்திலிருந்து சிவம் தோன்றியது. சிவத்திலிருந்து சக்தி தோன்றியது. இந்த சிவமும் சக்தியுமே இறைவனுடைய அம்சகாரணங்களாக அமைகின்றன. ஆதி மூர்த்தங்களாக சிவசக்தியாக அங்கே செயல்படுகின்றன. அவ்வாறு இயங்கிய அந்த சிவசக்தியிலிருந்து நாதம் தோன்றியது. நாதத்திலிருந்து விந்து தோன்றியது. விந்துவில் இருந்து விஷ்ணு, ருத்ரர், மகேஸ்வரர், சதாசிவம், பிரம்மா என்று சொல்லக்கூடிய பஞ்சபிதாக்களும் தோன்றுகிறார்கள். அவ்வாறு பஞ்சபிதாக்கள் தோன்றியதும் அவர்களுக்கு உரித்தான திருவருள் சக்திகளும் அங்கே தோன்றுகின்றன. அதன் பின் இந்த உலகிலே அண்ட விண்டங்கள் தோன்றியது. அண்டத்திலே தேவர்கள், வானோர்கள், மறையோர்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் மரணமில்லாத பெருவாழ்வு கொடுப்பதற்காக தேவாமிர்தமானது அங்கே கடைந்து கொடுக்கப்படுகிறது. அதை உண்டு அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தனர். அடுத்ததாக பிண்டத்திலே ஒரு ராச்சியம் தோன்றியது. அந்த ராச்சியத்திற்கு நீடிய யுகம் என்று பெயரிட்டார்கள். இந்த ராச்சியத்திலே யாரை இருத்தலாம் என்று எல்லா தேவ சங்கங்களும் சிவன் முதலாய், பிரம்மா முதலாய், நாராயணர் முதலாய் உட்கார்ந்து யோசிக்கும் போது அங்கே மேலோகத்திலே அமிர்தத்தை உண்ட தேவர்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு ஆணவம் தலை தோங்கியது. அதாவது இனி நமக்கு எதிரிகள் என்று யாரும் கிடையாது, நாமே எல்லாத்தையும் விட சிறந்தவர்கள் என்கிற ஒரு தற்பெருமையினால் அவர்கள் ஆணவம் கொள்கின்றனர். அப்படி தேவர்களை பற்றி நின்ற அந்த ஆணவ வல்லிருளை அழிக்கும் பொருட்டு திருவுளம் கொண்ட சிவபெருமான் அவர்களுடைய அந்த ஆணவ செருக்கை ஒரு திரையாக பொறிந்து ஒரு வேள்வியை வளர்த்து அந்த வேள்வி தீயிலே அதை வார்க்கின்றார். அவ்வாறு வேள்வி தீயிலே தேவர்களை பற்றி நின்ற அந்த ஆணவ செருக்கு ஒரு அசுரனாக அங்கே பிறக்கின்றான். அந்த அசுரன் தான் குரோணி எனப்படுகின்றான். இவனே உலகில் முதலில் தோன்றிய அசுரன், அசுர வித்து இதுதான்.